சின்ன வெங்காயம் முட்டை சுக்கா. சின்ன வெங்காயம் முழு முட்டை தூக்கு சூப்பருங்க. முட்டையை அவிச்சு எடுக்க போகிறோங்க. பார்த்துங்க, சின்ன சின்ன கட்டையாக தான் வச்சு பிரியாணி எல்லாம் பண்ணலாம். அதே அடுப்பில் முட்டையை வேக வச்சுக்கலாம். ஊருக்கே சமைக்கலாம் போல. ஆமாம், நீ ஊருக்கே தானே சமைக்கிறா. முட்டையெல்லாம் இறக்கி வச்சுங்க. வெங்காயத்தோலை போட்டு முட்டை உடையாமல் இருக்கிறதுக்காக உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் இலகுவாக்கிறதுக்காக கல்லுப்புங்க. அவ்வளோதாங்க. பொறுமையாக வேக வைக்க போகிறோம். வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம தலைப்பு பார்த்துருப்பீங்க. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் முட்டை சுக்கா. முட்டையெல்லாம் நிறைய விதமாலாம் தொக்கு, வறுவல், மிளகு வறுவல் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா கட்டது கையில் உடைய புது கண்டுபிடிப்புங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம முட்டை சுக்கா பண்ணி மலைவாழ் மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்தோம். அது எப்படி பண்ணோம்னா ஃபுல்லாக அவிச்சு ஆம்லேட் மாதிரி போட்டு அதை கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழு முட்டையிலே சுக்கா பண்ண போகிறேங்க. அது எதுக்காக சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி மண்ணில் இருக்கும் இல்லையா, அந்த மண்மனம் மாறக்கூடாது. அதுக்காக தனி சுவை கிடைக்கும். ஆமாம், நல்ல சுவை கிடைக்கும். அதனால தான் சின்ன வெங்காயத்தை ஒரு மூலப்பொருளாக வச்சு இந்த சுக்கா செய்ய போகிறேங்க. இன்னொரு விஷயம் சமைக்கும் போது சொல்கிறேன். ஏன்னா முட்டை அதிக பேர் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க, ஏன்னா வாய்வு தொல்லைன்னு. ஆனால் அதில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அந்த வாய்வு தொல்லையும் எப்படி போக்குறது அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாங்க. இந்த இனிய நாளில் இனியா பிரணவன் அந்த குழந்தையுடைய 1ஆம் வருட பிறந்த நாளுக்காக இந்த குழந்தையை வாழ்த்தி உணவு கொடுக்க சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பான பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தார் கனடா நாட்டிலேருந்து விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அந்த குழந்தை அவங்க மட்டும் பிறநாள் கொண்டாடாமல் இந்த ஏழை எளிய மக்களோடு சேர்ந்து கொண்டாடுற அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு பிறந்தநாள்னு சொல்லியாச்சுங்க. பிறந்தநாள் விருந்து என்னன்னு பார்த்தலாமா? கண்டிப்பா. ஆட்டுக்கறி, துளசி பொன்னி, தம் பிரியாணி, சிறப்பு, பைனாப்பிள் கேசரி, தயிர் பச்சடி, பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கத்திரிக்காய் தொக்கு, வாழைப்பழம், தண்ணீர் பாட்டிலுங்க. வழக்கம் போல் வாழையில் மடித்து துணிப்பையில் போட்டு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களாக பார்த்து தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். சின்ன வெங்காயம் முழு முட்டை சுக்காய்க்கு தேவையான பொருள்களுங்க: செக்கெண்ணெய், எள்ளெண்ணெய், கடுகு உளுந்து கலப்பு, சோம்பு, கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், நாட்டு தக்காளி, மஞ்சள் தூள், கோழிக்கறி மசாலா, மிளகுத்தூள், உப்புத்தூள், அவிச்சு உரிச்சு வச்ச முழு முட்டை. பாருங்கள், முட்டை எந்த அளவுக்கு உரித்து எடுத்துருக்கோன்ட்டு இந்த மாதிரி நல்லா ஈஸியாக உரித்து வரணும் அப்படின்னீங்கன்னா அங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்த முட்டையை வாங்குங்க. அதே போல் வெங்காயத்தூளும் உப்பும் பயன்படுத்தினீங்கன்னா இந்த மாதிரி அருமையாக உரித்து எடுக்கலாம். உருளி வச்சாச்சுங்க. உருளையை காஞ்சிச்சு. நீங்கள் அரை டசன் முட்டை எடுத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய், எள்ளெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, நம்ம எந்த எண்ணெய் ஊற்றினாலும் ரொம்ப சூடாகக்கூடாது. காரணம் என்னென்னா அதனுடைய தன்மை முறிஞ்சி போயிடுவாங்க. ஸோ மிதமான சூட்டில் எள்ளெண்ணெய் இருக்குது. இந்த நேரத்தில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு. ஏன்னா ஒரு நண்பர் கேட்டார், கடுகு போட்டோனையும் வெடிக்கலையேன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய்ங்க. முட்டை சாப்பிடும் போது வாயு தொல்லை இருக்கும், அது எப்படா போக்குன்னா இது தாங்க பூண்டு. இந்த அளவுக்கு பூண்டு சேர்க்கணும். அரை டசன் முட்டை எடுத்தாலே ஒரு 10 பல் பூண்டு சேருங்க. அப்படி சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த வாயு தொல்லை நீங்கும். இவ்வளோ போகிறோம் பாருங்க. பூண்டு மட்டும் மருத்துவ குணம் கிடையாதுங்க. சின்ன வெங்காயம் ஒரு நாளைக்கு ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை பச்சை சாப்பிட சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இந்த நேரத்தில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். அரை டசன் முட்டைக்கு 100 கிராம் நீங்கள் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வந்துச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துங்க. அதிகமாக சேர்த்துனீங்கன்னா தொக்கு பதத்துக்கு வந்துடும், நம்மளுக்கு சுக்கா பதத்துக்கு வராது. அதனால் ஒரே ஒரு தக்காளி நீங்கள் சேர்த்துங்க. நிறைய பேருக்கு இந்த முட்டை கவிச்சு பிடிக்காதுன்னு வாங்க. அவங்க நாங்கள் சேர்க்குற மாதிரியே மஞ்சத்தூள் சேருங்க. மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா அந்த கவிச்சு வாடை போயிடும். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு தூளுங்க.
கோழி நல்லா குழஞ்சி வரணுங்க. அதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. இந்த பக்கம் போதும் மச்சான். இல்லைங்க, முக்கால் பதம் தான் தக்காளி குழஞ்சி வந்திருக்கு. இன்னும் கால் பதம் குழையணும். இந்த நேரத்தில் கோழிக்கறி மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா சேர்க்கும் போது முட்டைக்கு ஏற்கனவே கவிச்சி வடை போகணும்னு சொல்லிட்டு தான் மஞ்சத்தூள் சேர்த்தோம். என்ன கவிச்சி வடை போகணும்னா இந்த மாதிரி கோழிக்கறி மசாலா சேர்த்தோம்னா அந்த கவிச்சி வடையும் போயிடும். இங்கே மட்டன் மசாலா சேர்க்கணும். மட்டன் மசாலாவும் சேர்க்கலாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வாசனையான ஒரு மசாலா சேர்க்கணும். இந்த கோழிக்கறி மசாலாவை இப்போ சேர்த்தலாம். கோழி முட்டை போடுறதுனால தாங்க கோழிக்கறி மசாலா சேர்க்குறேன். ஆடு முட்டை போட்டால் ஆட்டுக்கறி மசாலா சேர்க்குறேன். ஓ, இறுதி கட்டங்க. இறுதி கட்டம். ஆமாம், அதாவது எல்லாருமே கிளைமேக்ஸ் எதிர்பார்ப்பாங்க. முட்டையை போடல போய் இறுதி கட்டம்ன்றீங்க. ஆமாங்க, முட்டையை போட்டு அதுக்கு மேலே மிளகுத்தூள் போட்டோம்னா கசப்பு இது நம்ம பெரட்ட உடையும். இப்போ அதே இது மிளகுத்தூள் இப்போ போட்டு மசாலாலாம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் முட்டையை சேர்த்தோம்னா உடனே இறக்கிடலாங்க. ஏன்னா எல்லாம் எதிர்பார்ப்போடு இருப்பாங்கல்ல. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க. உடனே முட்டையை சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க. முட்டை கழிக்காமல் கிண்டணும். முட்டைக்கும் வலிக்கக்கூடாது, முட்டை போட்ட கோழிக்கும் வலிக்கக்கூடாது. அண்ணன் கிண்டது முட்டை கருவிக்கே வலிக்கிறது. செட்டிநாடு மாஸ்டர் அவங்களாம் இந்த மாதிரி கிண்டுறதுலாம் எக்ஸ்பர்ட். நம்ம ஆளுங்க தான் ஃபோனு இங்கே நிற்பாங்க, அங்கே கிண்டுவாங்க. அந்த மாதிரி ஆட்களும் நம்ம கூட தான் இருப்பாங்க. முடிச்சாச்சா? அவ்வளோதாங்க, முடிச்சுக்கிறோமா? இந்த முட்டை சுக்கா பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் அட்டகாசமாக இருக்கும். அதே போல் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஆம்லேட் நம்ம எதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவோமோ அது எல்லாத்துக்குமே இந்த முட்டை சுக்கா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா மட்டன் விற்கிற விலைக்கும் சிக்கன் விற்கிற விலைக்கும் அந்த சுக்கா நம்மளால் பண்ண முடியலனாலும் முட்டை விற்கிற விலைக்கு இன்றைக்கி முட்டையே 10 ரூபா ஆயிடுச்சு. முட்டையே ரேட் ஆயிடுச்சு. ஆமாம், ஆனால் முட்டையை வாங்கி கூட அந்த டேஸ்ட் நம்ம கொண்டு வந்துடலாம். என்ன சாங்? ஆட்டுக்கறி பிரியாணி அம்சமாக இருக்கிறீங்களா? துளசி பொண்ணி விட்டீங்களே. நான் கொழுப்பெல்லாம் மேலே மிதக்குதா? கொழுப்பு கீழே கறி அப்படி போடுங்க. இந்த ஒரு வாசனை அப்படியே ஏழை மக்களுக்கு சூடாக சுவையாக பேக் பண்ணி ஆரம்பித்தேன். இல்லைங்க, நாங்கள் சாப்பிட்டு தான் நம்ம சாப்பிட்டு தான். சாப்பிட்டு என்னண்ணே பார்சலாம் ஆரம்பிச்சிங்களா? சூப்பர்ண்ணா, போடுங்கண்ணா. அப்பா ஃப்ரெஷ்ஷாக வாழைப்பழம் போயிருக்காருண்ணா. இதோட வாழைப்பழமும் வாட்டர் பாட்டில் கடைசியாக போட்டுருக்கோம். என்னப்பா வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாழைப்பழம் வாங்கிட்டு ஆடி மாதம்னாலே அப்படி தாங்க. பழம் பூவெல்லாம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால தான் நேற்று வாங்காமல் இன்றைக்கி வாங்குகிறோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக பழமாக கொடுக்கணும். ஜாங் தட்டுக்கு வந்துச்சா மட்டன் பிரியாணி? மட்டன் பிரியாணி, அதுவும் எல்லா ஆட்டுக்கறி துளசி பொன்னியில் செஞ்ச பிரியாணிங்க. இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கேரட்டு, வெங்காயம், தயிரெல்லாம் அதிகமாக ஊற்றின தயிர் பச்சடி, கெட்டி தயிர் பச்சடி. இன்னையோட ஸ்பெஷல் சின்ன வெங்காயம் முட்டை சுக்கா. சுக்கா எல்லாமே ஸ்பெஷல் தான். ஆமாம், எப்பவுமே ஸ்பெஷல் தான். மக்கள்கிட்ட காணொலியாக காட்டினது சின்ன வெங்காயம் முழு முட்டை சுக்கா. இந்த மாதிரி பிரியாணிக்கெல்லாம் கத்திரிக்காய் தொக்கு தயாராக இருக்குது. ஆனால் அதை விட இந்த சுக்கா மசாலாவிலேயே பரட்டி சாப்பிடணும். முட்டை தொக்கோட சாப்பிட அருமையாக இருக்குது. முட்டை தொக்கோட சாப்பிட்றதா தம்பி? எப்படி இருக்கு முட்டை சுக்கா? முட்டை சுக்கா புதுசாக இருந்தேன். இதுவரை யாரும் பண்ணாத நம்ம பண்ணியிருக்கோம். சூப்பராக இருந்தேன் சாப்பிட்றது. மட்டன் பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்றது நல்லா சூப்பராக இருந்தேன் சாப்பிட்றதுக்கு. மட்டன் பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்றது. மட்டன் பிரியாணி எப்படி இருக்கு? மட்டன் பிரியாணி நல்லா அருமையாக இருக்கு. மனமாக நல்லா அருமையாக இருக்குண்ணே. மனமாக இருக்குங்களா? ஓகேண்ணே. இந்த தொக்குலங்க அந்த கோழிக்கறி மசாலா தான் நின்று பேசுது. நல்லா அந்த தொக்குடைய அந்த கோழிக்கறி மசாலா நல்லா கலந்து சாப்பிட்றதுக்கு ஒரு புது விதமான சுக்கா மசாலா மாதிரிதாங்க. ரெண்டாவது மிளகோட சிறு காரம், நம்ம போட்ட பூண்டு நல்லா வெந்து அப்படியே ஒவ்வொரு வாய்க்கும் தட்டுப்படுது. பெருசாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒதுக்கிடுவாங்க குழந்தைங்களாம். ஆனால் இந்த மாதிரி கொடுத்தோம்னா அப்படியே பரட்டி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு அட்டகாசமான வித்தியாசமான சின்ன வெங்காயம் முழு முட்டை தொக்கு சூப்பருங்க. அருமையான பிறந்தநாள் விருந்து தயார் பண்ணி வச்சுங்க. இது ஏழை எளிய மக்களை கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இந்த விருந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இனியா பிரணவன் அந்த குழந்தையுடைய பிறந்த நாளுக்காக கன்னடாவிலேருந்து விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. விருந்து தயார், நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். போகலாமா? இல்லை, ஆட்டுக்கறி விருந்து இருக்குது. இனியா பிரணவின் அந்த குழந்தைக்கு பிறந்த நாளுங்க ஐயா. இனியா பிணைவி பிறந்த நாள் ஆமாங்க, வாழ்த்துக்கள். ஒருவனுடைய அருள் என்னைக்கு அவங்களுக்கு இருக்கும். நன்றிங்க ஐயா. பிள்ளைக்கு ஆயுசு கிட்டி. நன்றிங்க ஐயா. இனியா பாப்பாவுக்கு பிறந்த நாள்னால ஆட்டுக்கறி விருந்து கொடுத்துருக்காங்க ஐயா. நல்லா இருக்குங்க. நன்றிங்க ஐயா. அம்மா, இனியா குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக இல்லை ஆட்டுக்கறி விருந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கும்.
பட்டி இனியா குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக இல்லை சாப்பாடு கொடுத்துருக்காங்க? இனியா குழந்தைக்கு பிறந்த நாளுங்க ஐயா, அதுக்காக உங்களுக்கு ஆட்டுக்கறி பிரியாணி கொடுத்துருக்காங்க, முட்டை எல்லாமே இருக்கு. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. இனியா குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக இல்லை ஆட்டுக்கறி சாப்பாடு பிரியாணி கொடுத்துருக்காங்க ஐயா. இனிய குழந்தை பிறந்த நாள் 1000 தேவங்கள் துணையாக இருக்கணும், செல்வாக்காக இருக்கணும். இல்லை குடும்பத்தோடு நல்லா இருக்கணும், குடும்பத்தோடு நல்லா இருக்கணும், நன்றி. நல்லா சுகமாக இருக்கணும். நன்றி நன்றி ஐயா. இனியா அப்படின்ற குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக இல்லை ஆட்டுக்கறி பிரியாணி கொடுத்துருக்காங்க ஐயா. நல்லா இருக்கணும். இனியா குழந்தைக்கு பிறந்தநாளுக்காக கன்னடாலேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா. இனியா குழந்தைக்கு பிறந்தநாளுக்காக இல்லை ஆட்டுக்கறி பிரியாணி கொடுத்துருக்காங்க. குடும்பத்தாருக்கு ரொம்ப நன்றி. இனியா பாப்பாவுக்கு பிறந்தநாளுக்காக இல்லை சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நன்றி. சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நன்றி. இனிய பாப்பாவுக்கு நன்றி. விநாயகரையா நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். நன்றிங்கம்மா. இனியா பாப்பாவுக்கு பிறந்தநாளுக்காக இல்லை சாப்பாடு பாப்பாவுக்கு பிறந்த நாள் 100 வயசு வாழணும், நல்லதே நடக்கணும், அம்மா நினைத்த காரியமெல்லாம் போடணும், இனி எங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுக்கணும். பட்டியால் ஆட்டுக்கறி பிரியாணி இருக்கு, சாப்பிடுங்க. நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். ஐயா இல்லை சாப்பாடு இருக்கு ஐயா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இனியா பாப்பாவுக்கு பிறந்தநாளுமா, அதனால ஆட்டுக்கறி பிரியாணி முட்டைலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்க. என்று இனியாவுக்கு நீண்ட ஆயுசு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் என்னைக்கு தீர்க்க ஆயுசா வாழ்ந்து என்று குடும்பம் செல்வம் செல்வாக்கா இருக்கு. நன்றிங்க. இனியா கொடுத்த தானே இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்றோம். வெற்றி. நன்றி. தண்ணி இருக்குயா உள்ளே இருக்கு. இனியா அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கய்யா. சாப்பிடுங்கய்யா, நாங்கள் கிளம்புறோம். ஆட்டுக்கறி சாப்பாடு இருக்குயா. ஐயா இனியா பிரணவன் அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. செல்வாக்கோடு நல்லா இருக்கணும், நன்றி. குடும்பமே நல்லா இருக்கணும். நன்றிங்க. உங்கள் அதோடு சேர்த்து நீங்களும் நல்லா இருக்கணும். முக்கியமாக தேடி பார்த்து கொடுக்குறீங்களா, அதுக்கு சொல்லுங்கள். ஐயா இனியா பாப்பாவோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. இனியா பாப்பாவோட பிறந்த நாளுக்காக கன்னடா நாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. பசியோடு இருந்தோம், ஆ வந்தது நல்லதாச்சு. சரி சரி. ஆட்டுக்கறி பிரியாணி முட்டைலாம் இருக்கு. ஐயா இனியா பாப்பாவோட பிறந்த நாளுக்காக கன்னடா நாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. இனியா பாப்பாவுக்கு பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. இனியா பாப்பாவுக்கு பிறந்த நாள்மா. உள்ள பிரியாணி இருக்கு, எடுத்து சாப்பிட்றா. வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்றா. இன்னொருத்தர் இருக்காருல, அவருக்கு கொடுத்துருங்க. ஆட்டுக்கறி பிரியாணி இருக்குண்ணா. இனியா பாப்பா பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்கய்யா. நான் இனியா பாப்பா அவங்களோட பிறந்த நாளுக்காக கனடா நாட்டிலேருந்து ஆட்டுக்கறி பிரியாணி கொடுத்துருக்காங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கய்யா. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, பயக்கமாக இந்த அதுல சாப்பாடு கொடுத்துருக்கு பாருங்க, சாப்பாடு இருக்கு. பார்த்துருப்பீங்க, சின்ன வெங்காயம் முழு முட்டை சுக்கா எப்படி செய்யணும்னு பார்த்துருப்பீங்க. நாங்கள் ருசிச்சோம், அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்தோம். அவங்க முகத்துலேயே அவ்வளோ சந்தோஷங்க. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா, இனியா பிரணவன் அந்த குழந்தையுடைய 1ஆம் வருட பிறந்த நாளுக்காக குழந்தைய வாழ்த்தி உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்களா, அவங்களுடைய அன்பான பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தார். கனடாலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க. அதே போல் விருந்து கொடுத்துட்டோம். இன்றைக்கி பிறந்தநாள் அவங்க மட்டும் கொண்டாடாமல் இந்த ஏழை எளிய மக்களோடு சேர்ந்து கொண்டாடின அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொள்கிறோம். இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் செய்யணும்னு நினச்சா நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கற்றது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லையும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.